பிரியன் இந்த வீடியோவில் வந்து வெஹிக்கிள்ஸ் எப்படி அசெம்பிள் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, சின்ன சின்ன பார்ட்ஸ்லாம் வந்து ஒரு பகுதியில் அசெம்பிள் பண்ணுவாங்க. இதுதான் அந்த போர்ஷனு. அதுக்கு அடுத்த இது வந்து அசெம்பிளி லைன். அதுக்கு அடுத்தது வந்து ஆக்சில்னால் கீழே பேஸ் ஆக்சில் இருக்கும். கார் வீல் வந்து அதில் தான் உட்காரும். அது ரெடி பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து இது பவர் டிரான்ஸ்மிஷன்ஸ். இது வந்து என்னென்னா, அந்த மோட்டாரோட இது மெக்கானிக்கல் டிரான்ஸ்மிஷன் வரும். அதுக்கப்புறம் அதில் வந்து எலக்ட்ரிக்கல் காம்பனண்ட். இதுதான் வந்து மோட்டார். இந்த செக்ஷனில் வந்து மோட்டார்ஸ் ரெடி பண்ணுவாங்க. பவர் டிரான்ஸ்மிஷன்ஸ் இதுதான் பவர் டிரான்ஸ்மிஷன். அதுக்கடுத்த செக்ஷனில் வந்து வீல்ஸு. இந்த வீல்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த ஒரு இதில் ரெடி பண்ணுறாங்களா. அதுக்கப்புறம் வந்து இது வந்து அவங்களோட இது என்ன சொல்கிறது, எக்யூப்மெண்ட்ஸ். இந்த இது எக்யூப்மெண்ட்ஸ்னால் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட்ஸு. அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. வெப்பன்ஸ். இது பேர் வெப்பன் மேலே வைக்கிறாங்க. இது வந்து நம்ம வந்து இப்போ பார்க்குறது வந்து டேங்கர் அசெம்பிளி லைன். ஸோ அதனால் வந்து டேங்கருக்கு மேலே இருக்கணும்ல அந்த எக்யூப்மெண்ட். இது வந்து லேசர் கட்டிங்கு. இதில் வந்து இந்த பேனல்ஸ்லாம் கட் பண்ணுவாங்க. அந்த பாடி பேனல்ஸ்லாம் வந்து கட் பண்ணுறதுக்கான மிஷினு. அதில் இந்த செக்ஷனில் மிஷின் கட் பண்ணுவாங்க. இந்த இதில் வந்து அந்த பேனல்ஸு, இந்த பாடிலாம் பேனல்ஸ் வந்து பெண்ட் பண்ணுவாங்க. ஷேப்புக்கு பெண்ட் பண்ணுற இடம் இது. ஓகேவா. அதுக்கடுத்து வந்து ஹவுல் அசெம்பிளி. இது வந்து அந்த பாடிக்கு கீழே அப்படி பெண்ட் பண்ணி அந்த பாடியை ரெடி பண்ணுவாங்க. அதுக்கு பேர் ஹவுல்னு சொல்லுவாங்க இந்த பீரங்கியை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த செக்ஷன் இது ஹவுல் அசெம்பிளி. இது வந்து ஹவுல் அசெம்பிள் பண்ணுற இது. ஹவுல் அசெம்பிள் பண்ணிட்டு அதில் வந்து நார்மல் ப்ரீமியர் பெயிண்டிங் வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து இது ஹவுல் மெக்கானிக்கல் ஐட்டம்ஸ்லாம் இதில் வந்து இந்த செக்ஷனில் வந்து மெக்கானிக்கல் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுவாங்க. இது ரெடி பண்ணது என்னென்ன மெக்கானிக்கல் பார்ட்ஸு நம்ம முன்னாடி தெரியுதுல, அதெல்லாம் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்தது வந்து இந்த பின்னாடி வர இந்த பார்ட்ஸ் வந்து என்னென்னா, அங்கே ஆக்சில் ரெடி பண்ணாங்கள, அந்த ஆக்சிலை வந்து இந்த ஹவுலு அந்த கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இந்த இடத்துல. இது வந்து ஹவுல் ஃபிக்ஸிங். ஓகேவா. ஆக்சில்லையும் சஸ்பென்ஷனையும் கொண்டு வந்து இந்த இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற ஏரியா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஏரியா வந்து சஸ்பென்ஷன் மோட்டார் இருக்குல்ல, அங்கே பின்னாடி ரெடி பண்ணாங்களா, அதை கொண்டு வந்து முன்னாடி வச்சுருவாங்க. இதுதான் மோட்டார், சஸ்பென்ஷன் மோட்டார்ஸ். ஸோ மோட்டாரை கொண்டு வந்து அதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க கிரைனை வச்சு. அதுக்கடுத்து இந்த செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே ரெடி பண்ண வீல்ஸ் இருக்குல்ல, அந்த வீல்ஸை கொண்டு வந்து இங்கே வச்சு வீல்ஸை அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் பாதி வெஹிக்கிள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ டாப்பில் வந்து அங்கே வச்சுருந்த அந்த வெப்பன் ரெடி பண்ணதை வெப்பன்ஸை வந்து கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க மேலே. வெப்பன்ஸை மேலே ஃபிக்ஸ் பண்ணோன்னா ஆல்மோஸ்ட் அந்த எக்யூப்மெண்ட் டேங்கர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அதுக்கப்புறம் இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளில எடுத்துகிட்டு வந்து வச்சுருவாங்க. இது ஃபார் சேலுக்கு. இங்கே வந்து வச்சு சேலு இல்லை எங்கே வேணுமோ யாருக்கு வேணுமோ அவங்க யூஸ் பண்ணுவாங்க. மிலிட்ரிக்கு கொடுத்துருவாங்க. அவங்க எடுத்துகிட்டு போய் மிலிட்ரியோட அவங்க இதில் வச்சுப்பாங்க. அவங்களோட பேஸ் கேம்ப்ஸில் வச்சுருப்பாங்க இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே. அவ்வளோதான். நன்றி.